हाय फ्रेंड्स, इन्नैक्कु सமையல் ஒரு அனுபவம்ல இன்றைய அனுபவம் வெங்காய மோர் குழம்பு பீட்ரூட் வடை. ஃபர்ஸ்ட் மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுத்து பீட்ரூட் வடை செய்யலாம். இந்த மோர் குழம்புல நான் எந்த காயுமே சேர்க்கல, வெங்காயம் மட்டும்தான். வாங்க ஈஸியா செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, ரெண்டையும் சேர்த்து நம்ம அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 1 to 2 hours ஊறணும். அப்பதான் நமக்கு வந்து நைஸா அரைப்படும். பாருங்க, கடலைப்பருப்பும் மல்லியும் நல்லா ஊறிடுச்சு. நான் ஊற வச்சு ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்ஸியில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு மூடி துருவின தேங்காய் இல்லைன்னா கீரின தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து தயிர், நல்ல கெட்டியான தயிர் வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து நம்ம அடித்து விடணும். அதாவது அந்த கெட்டித்தன்மை இல்லாமல் ஒரு மாதிரி நல்ல ஒரு குழம்புக்கு ஊற்றிக்கிறதுக்கு எந்த பதம் வேணுமோ அந்த பதத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்ச விழுதை இதில் சேர்க்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ கொஞ்சம் கெட்டியாயிடும். நமக்கு வந்து அந்த குழம்பு ஊற்றிக்கிற பதத்துக்கு வந்துடும். ரொம்ப கெட்டியாகவும் வேணாம், அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் வேணாம். இது கலர்ஃபுல்லாக வேணுங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்போயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலக்கி விட்டுடலாம். மோர் குழம்பு எப்போவுமே கொதிக்கக்கூடாது, அதனால எல்லா சேர்மானத்தையும் நம்ம இங்கேயே சேர்த்தாச்சு. பாருங்கள், கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. அடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, இது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இதுவும் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக எடுத்திருக்கேன். அதை வந்து நீல நிலமாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், இல்லைன்னா அது வந்து கடிப்படும் போது அப்படியே பச்சை வாசனை அடிக்கும். ஒரு 3/4 பதத்துக்கு வெங்காயம் வதங்கி நல்லா வெந்துடட்டும். பாருங்கள், உங்களுக்கு கலர் மாறினதே தெரியுது. இப்போ நீங்கள் இந்த கரைச்சி வச்சுருக்க மோர் குழம்பு மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியமுக்கும் கொஞ்சம் ஃப்ளேமாக குறைச்சி வச்சிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது வந்து கொதிக்கக்கூடாது, அதுதான் முக்கியமான ஸ்டெப் மோர் குழம்புல. லைட்டாக அந்த ஓரத்தில் வந்து பபுள் வந்தால் போதும். அந்த டயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கே தெரியுது ஓரத்தில் வந்து பபுள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மோர் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காய் இல்லாத நேரத்தில் இது ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ நமக்கு சூப்பராக மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பீட்ரூட் வடை செய்யலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. நல்ல காம்பினேஷன். இதுக்கு ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு ஒரு 3/4 கப், இதோட ஒரு கடலைப்பருப்பு 1/4 கப், அது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். வெறும் துவரம்பருப்பு மட்டுமே கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். 2லேருந்து 3 மணி நேரம் கூட ஊறலாம். ஈஸியாக நமக்கு அரைப்பட்டுரும். இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 hours கழித்து நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம். அடுத்து வந்து நம்ம பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த பருப்புக்கு ஒரு 3 பீட்ரூட் வரைக்கும் நம்ம போடலாம். ஸோ பீட்ரூட்டை துருவி வச்சாச்சு. இதை வந்து எண்ணெயே ஊற்றாமல் வெறும் பாத்திரத்தில் வந்து நம்ம போட்டு வதக்கி எடுத்துக்கணும். ஒரு பேனில் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணாம். ஏன் வதக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். ரெண்டாவது வந்து அதில் வந்து ஈரப்பதம் இருக்குது இல்லையா, ரொம்ப வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே போட்டோன்னா வடை வந்து கரெக்டான ஷேப்பில் வராது. ஸோ இதை வதக்கிட்டோம் அப்படின்னா பாருங்கள், இதில் உள்ள தண்ணியெல்லாம் இஞ்சி இது நல்லா குக்காகி
ஒரு மாதிரி நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும். ஸோ நமக்கு வந்து வடை ஷேப் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அதில் தண்ணியெல்லாம் இஞ்சிருச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து பருப்பும் ஊறிடுச்சு. ஸோ பீட்ரூட் ரெடி. பருப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும். இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலர் மோடில் வச்சு அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப அது பேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அரைச்சாச்சு. 1-2 தான் இருக்குது. ரொம்பவும் பெருன்னு இல்லாமல் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் அரைக்கணும். ஸோ இதே மாதிரி எல்லா பருப்பையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன ஜாரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தானே போடுறோம், பெரிய ஜார் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லா பருப்பையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பருப்பு மிக்சர் ரெடி. இதில் வந்து நம்ம வதக்கி வச்ச அந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி பதமே இல்லாமல் நமக்கு சூப்பராக இருக்குது. நம்ம இப்படி வடையாக அப்படி தட்டணும் அப்படின்னா அப்படியே அது வில்ல மாதிரி நிற்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வதக்கிறது. பீட்ரூட் சேர்த்தாச்சு. அப்புறம் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி அது ஒரு அரைக்கட்டு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதையும் குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் சேர்க்கணும். நான் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். அதோட உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். எல்லாமே சின்ன சின்னதாக நறுக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், பிசைஞ்சு நமக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். ஸோ எண்ணெய் வந்து காய வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு பால் மாதிரி கையில் எடுத்துட்டு அதை வடை மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டி போட்டு எடுக்க வேண்டியதுதான். இதுவும் ஃப்ளேம் வந்து மீடியமில் வைக்காதீங்க, மீடியமுக்கும் கொஞ்சம் கீழே வைங்க, ஏன்னா டக்குன்னு டார்க் ஆகிடும், அப்புறம் உள்ளே வேகவே வேகாது. ஸோ இந்த மாதிரி கரெக்டான ஷேப்பில் தட்டி உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கலாம். நமக்கு எத்தனை வடை இதில் போட முடியுதோ அவ்வளோ போடலாம். ஒரு 5-6 போடலாம், அப்போ தான் வந்து ஈவனாக வேகும். ஸோ வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டும் வேக வச்சு எடுக்கணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ 2ஆவது சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், கலரே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஈவனாக வேக வச்சு எடுக்கணும். ஒன்று டார்க்காக ஒன்று லைட்டாக எடுத்தோன்னா நமக்கு பார்க்க நல்லா இருக்காது. அதனால் ஈவனாக வேக வச்சு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஈஸியாக வெந்துடும். பாருங்கள், பார்க்க கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். எல்லா மாவையும் இதே மாதிரி தட்டி போட்டுடலாம். ஸோ பீட்ரூட் வடையும் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிம்பிளான சமையல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் முடிஞ்சுது. ஆனியன் மோர் குழம்பு, பீட்ரூட் வடை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.